ஸ்ரீராமர் புனிதமான கோதாவரி கரையில் உள்ள அழகிய மலையில் உடல் முழுவதும் விபூதியால் பூசப்பெற்று விளங்க ருத்ராட்சங்களை ஆபரணங்களாக அணிந்தவராக தீட்சையை விதிப்படி செய்து சிவலிங்கத்தை ஸ்தாபித்து புண்ணியமான கௌதமி நதி தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்து வனத்திலுள்ள மலர்களால் அவ்வாறே வனத்திலுள்ள கனிகளாலும் பூஜித்தார். விபூதியை நன்கு பூசிக்கொண்டு விபூதியில் படுத்து புலித்தோல் ஆசனத்தில் இருந்து கொண்டு வேறு எதையும் எண்ணாமல் சகஸ்ரநாமத்தை இரவும் பகலும் நன்கு ஜபம் செய்தார். 1 மாதம் பழங்களை புசித்தார். அதன் பிறகு 1 மாதம்